ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா ஆர்ஆர்பி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அது மொத்தமா 2871 அமௌண்ட் இருக்குது. அதை ஏ பி சி 3 பேருக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. அதாவது 9:11:13 ரேஷியோல பிரிச்சு கொடுக்குறாங்க. ஸோ அப்போ சி ஏவை விட எவ்வளோ அமௌண்ட் அதிகமாக வரன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்காக சால்வ் பண்ணுறத பார்க்கலாம். கொஸ்டின்ல மொத்தமாக 2871 அமௌண்ட் இருக்குது. அதை ஏ பி சி 3 பேருக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. 9:11:13 ரேஷியோல பிரிச்சு கொடுக்குறாங்க. ஸோ சி என்பவர் ஏவோட எவ்வளோ அமௌண்ட் வாங்குறான்னு கேட்குறாங்க. அதாவது சிக்கு ஏக்கான டிஃபரன்ஸ் என்ன கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் ரேஷியோல கொடுத்தனால நம்ம டைரக்டா ஃபர்ஸ்ட் ரேஷியோக்கான டிஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். 13ல 9 போச்சுன்னா 4. ஸோ 4 வகுத்தல் டோட்டல் ரேஷியோ ஆட் பண்ணுங்க. 9 + 11 20, 20 + 13 33 இன்ட்டு டோட்டல் அமௌண்ட் 2871. நெக்ஸ்ட்டுங்க 11 கேன்சல் பண்ணால் 3. ஸோ இங்கே 11 கேன்சல் பண்ணால் 2 6 1. நெக்ஸ்ட்டு 3 கேன்சல் பண்ணால் 8 24 மீதி 2 இருக்கும். 7 21. நெக்ஸ்ட் 4 × 87 348 ரூபா. அதாவது ஏக்கு டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா 348 ரூபா. அதாவது சி பார்த்தோம்னா ஏவை விட 348 ரூபா அதிகமாக வராது. இதே மாதிரி தான் இந்த சம் பாருங்க. மொத்தமாக 450 ரூபா இருக்குது. அதை ஏபிசி 3 பேருக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. 3:5:7 ரேஷியோ பிரிச்சு கொடுக்குறாங்க. சி ஏவை விட எவ்வளோ அமௌண்ட் அதிகமாக வரும்னு கேட்குறாங்க. இதே மாதிரி தான் இந்த சம்மம். இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.